அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான கடக ராசியில், அதாவது இதுவரைக்குமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசியில் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தாருங்க. இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அதிசார பெயர்ச்சி என்று அழைக்கக்கூடியது. இந்த அதிசார பெயர்ச்சி அப்படின்னா, குரு தன்னுடைய சாதாரண இயல்பான வேகத்தை விட மிக வேகமாக செயல்படக்கூடிய நிகழ்வைத்தான் குரு அதிசார பெயர்ச்சி என்று அழைக்கக்கூடியது. ஸோ கடக ராசிக்கு வரும்போது குரு பகவான் தன்னுடைய உச்ச நிலை அப்படிங்கிறத அடைகிறாருங்க. அந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை சுமார் 48 நாட்களுக்கு நடைபெறவிருக்கு. அந்த 48 நாட்களுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய மிதுன ராசிக்கே பெயர்ச்சி அடையக்கூடியது. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவான் ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம், பதவி, திருமணம் போன்ற அனைத்து யோகங்களையும் கொடுக்கக்கூடியவர். இந்த அதிசார பயிற்சி காலகட்டங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில நிகழ்வுகள், சில மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னாவே செவ்வாய் பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து தைரியத்தோடும் துணிச்சலோடும் செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கக்கூடிய நபர்களும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தான். ஏன்னா தனக்கு தெரியும், அந்த செவ்வாய் அதிபதி அப்படின்னாவே பிடிவாதமும் சில தைரியமும் துணிச்சலும் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குங்க. எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அதை வந்து பேசி ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த குரு இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது இது வரைக்கும் 8ஆம் இடங்க. அவர் 9ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி அந்த 9ஆம் இடத்துலேருந்து தான் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 3 மற்றும் 5 அப்படின்னு சொல்லுவோம். 1ங்கிறது தன்னுடைய சுயஸ்தானமும், 3ங்கிறது தைரியஸ்தானம், 5ஆம் இடம் புத்திரர் ஸ்தானம் மற்றும் பூர்வீக ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த விஷயத்தை வந்து சரியான விதத்தில் செயல்படுத்துறீங்க, ஆனால் அது வந்து முழுமை பெறாத ஒரு காரணமாக நின்றுது. அதாவது முழுமை பெறாத ஒரு தன்மை, எதுக்கு எடுத்தாலும் காரியங்களில் சில தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. அதாவது நான் நினச்ச விஷயங்கள் எனக்கு வந்து சரியான விதத்தில் செஞ்சு முடிக்க முடியலைங்க, கை கெட்டினது வாய் கெட்டல, கிடைக்க வேண்டிய விஷயங்களும் ஏதோ ஒரு காரணத்தினால தடைபட்டு இருக்கு. உதாரணமாக சொல்லப்போனால் என்னோடய தொழிலில் இது வரைக்கும் நான் செஞ்ச விஷயங்கள், நான் பண்ணிட்டு இருந்த தொழில் பிஸ்னஸ் மற்றவங்க வந்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது. அந்த நிலைகள் மாறி இன்றைக்கி மற்றவங்க பார்த்து பரிதாபப்படக்கூடிய அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. உங்களை மாதிரி வந்து பிஸ்னஸ் யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்ல போய் உங்களுக்காக இந்த நிலைமை அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா நல்லா போயிட்டு இருந்ததுங்க, என்ன நடந்ததுன்னே தெரியல. கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலைகள், எல்லாத்து மத்தியில் இருந்து வந்த பேரு, புகழ், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து இதெல்லாமே படிப்படியாக குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய லாபத்தை சம்பாதிக்கிற நிலையை விட்டு இன்றைக்கி நஷ்டத்தை வந்து எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன். ஸோ பிஸ்னஸ் என்னால் சரியான விதத்தில் நடத்த முடியல, அதில் எனக்கு ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறதே இல்லை. எல்லா காரியத்தையும் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒரு யோகம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 9ஆம் இடத்துல தான் குரு பகவானுடைய இந்த உச்ச நிலை பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபங்களை அடையக்கூடிய ஒரு காரணமாக இருக்கும். எதிர்பார்த்த சில யோகங்கள் அப்படிங்கிறதும் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறதும் உங்களை தேடி வரக்கூடிய தருணமாக இருக்க போகுது. அப்போ என்னென்னா எல்லா விஷயத்திலும் நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. பிஸ்னஸை நின்று போன தொழிலை திரும்ப நடத்துறதுக்கான யோகம், அந்த தொழிலில் நிறைய மாற்றங்கள் செய்வதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணியிருந்தீங்க. அந்த முடிவுகளை வந்து எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த அதிசார பயிற்சி காலகட்டங்கள். ஏன்னா சுயஸ்தானத்தில் இந்த குருவுடைய பார்வைப்படும்போது மற்றவங்க மத்தியில் உங்களுக்கென்ற ஒரு அந்தஸ்து உருவாகுங்க. இழந்த கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது மரியாதை சம்மந்தப்பட்ட சில முன்னேற்றங்கள் இருக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து அவமரியாதையாக நீங்கள் நினச்சிட்டு இருந்தாங்களோ, இவங்களுக்கெல்லாம் இந்த வேலை தேவையா, உனக்கெல்லாம் இந்த வேலை தேவையான்னு சொல்லிட்டு நம்மளை யாரெல்லாம் கேவலப்படுத்துனாங்களோ அவங்களே நம்மளுக்கு சில மரியாதை கொடுத்து நம்ம மரியாதை நிமித்தமாக சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க.
வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதே போல் நான் எதிர்பார்த்தபடி ஒரு வேலை அமையலைங்க, இல்லை நான் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துலையே நான் ஒரு ப்ரொமோஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் அல்லது சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஜாப் ஷிஃப்ட் ஆகணும், வேறு ஜாபுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல காலகட்டங்கள். இந்த டைமில் நீங்கள் சில முயற்சிகள் பண்ணுங்கள். புதுசாக ஒரு வேலை கிடைச்சதுக்கப்புறம் இருக்கிற வேலையை விட்டுட்டு போகிறது அதை விட நல்ல சிறப்பு பலனை கொடுக்குங்க. அதே நேரத்தில் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி எடுக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா வேலைக்கு போகிறோம், வெளிநாடு சொல்லணும்னு ரொம்ப வருஷமாக நீங்கள் வீண் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, பேசாமல் இங்கேயே ஏதோ ஒரு வேலைக்கு தேட ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தன்னம்பிக்கை குறைக்கிறதுக்கு நிறைய சுச்சுவேஷன் வந்திருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படணும். கண்டிப்பாக வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட முயற்சிகள், அதுக்குண்டான வேலையை ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு அளிக்க போதுங்க. இதனால் உங்களுடைய ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அப்படிங்கிறது அகலும். ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்குங்க, ரொம்ப நாளாக வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அளவுக்கு சில சந்தேகங்கள் வந்துருச்சு. ஏன்னா வாழ்க்கையில் எது நடந்தாலும் திடீர்னு சில மாற்றங்கள் வருது. எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கா, நான் நடக்க மாட்டேங்குதுங்க, எல்லா அலைன்ஸ் பார்த்தாச்சுங்க, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, அடுத்தது வந்து பத்திரிக்கை அடித்து திருமண லெவலுக்கு கொண்டு போகிற நேரத்தில் காரணமே இல்லாமல் என்னோடய திருமணம் நின்றுச்சு, நல்லா லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஓகே, டக்குன்னு ஒரு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்சுருந்தோம், அந்த மேரேஜும் அப்படி நின்று போச்சுங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருந்துகிட்டு இருந்தோம், நல்லா தான் போயிட்டு இருந்ததுங்க, நானாக தேடி போனது தான் என்னை விட்டு போயிடுச்சு, அட்லீஸ்ட் அதுவும் வந்ததாவது ஏற்றுக்கலான்னு சொல்லியிருந்தேன், அதுலேயும் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன்னு சொல்லி உறவு முறைகளில் நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துட்ருக்குங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க, குடும்பத்தில் தேவையில்லாத சில குழப்பங்கள் இருக்குது. இந்த நிகழ்வுகள் எல்லாமே மாறுங்க. பிரிந்த உறவுகள் ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. காதலர்கள் மத்தியிலே இதுவரை இருந்து வந்த பிரிவினைகள் அப்படிங்கிறது அகலுங்க. 2 பேரும் ஒன்று சேர்ந்து கூடிய சீக்கிரத்தில் திருமணம் செய்யறதுக்கான யோகங்கள் அப்படிங்கிறதும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது, ஃபேமிலிக்குள்ளே நல்ல ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. பிரிந்த நபர்கள் ஒன்று சேருவாங்க. இது வரைக்கும் உங்களை விட்டுட்டு போனவங்க கூட உங்களை தேடி வர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. டிவோர்ஸ் வரைக்கும் போன சில பிரச்சனைகள் கூட தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வரும். இந்த ரிலேஷன்ஷிப்பு இது வேண்டவே வேண்டாம், அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே வந்தால் போதும், தனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை வந்து வெளியே போய் தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டு வந்தவங்களுக்கு கூட தான் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுங்க. ஒரு குழந்தை இருக்குதுங்க, 2வது குழந்தைக்கான சில முயற்சிகள் எடுக்கிறோம், ஆண் வாரிசு இருக்குது, பெண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமே, அல்லது பெண் வாரிசு இருந்தால் ஆண் வாரிசு இருக்குமேனு சொல்லி நிறைய முயற்சிகள் நடந்துட்டு தான் இருக்குங்க. நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இருக்கோம், நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அதுக்கு எந்த ஃபேவரான விஷயங்கள் நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் புத்திரர் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான எல்லா சூழல்களும் நிச்சயம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. நிறைய வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுங்க, நிறைய வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு எதுவும் ஃபேவராக இருக்கல, அட்லீஸ்ட் எந்த குழந்தையாவது நிரந்தரமாக தங்குமோ அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கிறவங்க கூட இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள், மருத்துவ ரீதியாக நீங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபேவராக தான் இருக்க போகுது. தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் யாரெல்லாம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, உங்களுக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்லி, ஒரு தொழில் பண்ண முடியல, வேலைக்கு போக முடியலன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை ஏளனமாக பேசுகிறாங்க, அவங்க முன்னாடி உங்களோட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள், அதே நேரத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள்லாம் ஒரு படி அடுத்த லெவலுக்கு போகும். ஏன்னா பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. இது வரைக்கும் கோர்ட்டு கேஸில் இருந்த பிரச்சனைகள், சொத்து ரீதியாக இருந்து அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் கூட தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஏதாவது ஒரு விதத்தில் கட் ஆகிட்டே இருக்குது. ஒரு பைக் வாங்கலாம், ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு லோன் அப்ளை பண்ணோம், லோன் கிடைக்கிற மாதிரி இருக்குது, கடைசி நேரத்தில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கேன்சல் ஆகிடுது. எனக்கு இந்த பணம் வந்துச்சுன்னா என்னோடய கடனை அடைச்சிருவேன், புதுசாக வண்டி வாகனம் வாங்குவேன், என்னுடைய வீட்டு வேலையை செஞ்சு முடிச்சிடும்னு சொல்லி பண விஷயத்துக்காக வந்து எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். பண தேவைகள் உங்கள் கைக்கு வருங்க. வீடு கட்டுறதுக்கான முயற்சியோ, இல்லை வண்டி வாகனம் வாங்குறதுக்கான முயற்சியோ, புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கையோ, இது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதே நேரத்தில் இந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதனால் இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. தந்தையுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுக்குன்னு நியாயமாக கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் கூட இன்றைக்கி கேஸ் போட்டு தான் அந்த சொத்தை வாங்குற மாதிரி இருக்குங்க. உடன் பிறந்தவங்களும் சரி, பங்காளிகள் மூலமாக நிறைய நீதி, அதாவது சட்ட ரீதியாக பிரச்சனையை சந்திச்சிட்ருக்குறோம், இந்த பிரச்சனை எப்போ தான் தீரும், என்னுடைய சொத்துக்கள் எப்போ தான் எங்கள் கைக்கு வந்து சேரும், அண்ணதம்பிக்கிட்ட இருந்து எப்போ தான் என்னோடய சொத்துக்கள் எங்கள் கைக்கு வரும்னு யோசிக்கிறவங்களுக்கு கூட
இந்த காலகட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. குழந்தைங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், உங்களுடைய அதாவது உடன் பிறந்தவங்களுடைய கல்வியாக இருக்கட்டும், தங்களுடைய சுய சம்மந்தப்பட்ட கல்விகளாக இருக்கட்டுங்க, கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷனோ அல்லது காலேஜ் அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, அந்த காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலை ரீதியாக சில ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மேற்கொள்ளப்படுங்க. இந்த நேரத்தில் அது எல்லாமே நல்ல ஒரு ஃபேவரான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், கடனை வந்து அடைக்கிறதுக்கு நிறைய ரிஸ்க் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா எனக்கு வர வேண்டிய தொகைகள் வந்து கோர்ட்டு கேஸ் மூலமாக தான் அதை வந்து பெறுற மாதிரி இருக்குது. ஏன்னா பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க, அந்த கடனுக்கு இன்றைக்கி நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், அந்த பணம் என் கைக்கு வந்ததுன்னா என்னோடய பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுதுன்னு எதிர்பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அது உங்களுக்கு ஃபேவராக ரிசல்ட் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். எந்த பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சி எடுக்கும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.